பலமான ஊழல் எதிர்ப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் அது நிறைவேற்றப்பட்டது மட்டும்தான். அதற்கு பிறகு ஒரு முக்கியமான பிரதானமான ஊழல்கள் எதையும் நாங்கள் காணவில்லை. வெறுமனே ஆதரவு கொடுக்கிற ராஜபக்சக்கள் தான் நாட்டிலே பயங்கர ஊழல்காரர்கள் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அவர்களில் ஒருவரையிலே கூட கை வைக்கப்படவில்லை. ஆகையால் அவர் ஜனாதிபதியாக வந்தாலும் கூட ஊழலை ஒழிப்பதை முதன்மையாக செயற்படுத்துவாரா என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. சஜித் பிரேமதாச ஐக்கிய தேசிய கட்சியிலே பல காலமாக இருந்தவர்களுடைய கூட்டோடு அவர் வாழுகிறார். அவர்களே பலர் ஊழல்வாதிகள். மூன்றாவதாக பிரதான வேட்பாளராக இன்றைக்கு காணப்படுகிற அன்றகுமார திசாநாயக்க சில நாட்களுக்கு முன்னர் பல கோப்புகளை எடுத்து காண்பித்து இவை ஒவ்வொன்றும் அரசாங்கத்திலே இருக்கிற அரசியல்வாதிகளுடைய ஊழல் சம்பந்தமான கோப்புகள் என்று பலவற்றை காட்சிப்படுத்தினார். ஆனால் அவற்றில் இருக்கிற எந்த விடயமும் இதுவரைக்கும் மக்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. ஆகையினாலே இவர்கள் இந்த ஊழல் என்கின்ற பிரதானமான பிரச்சனையை எப்படியாக செயற்படுத்துவார்கள், அதை எப்படியாக அளிப்பார்கள் என்பதிலே மக்களுக்கு பாரிய சந்தேகங்கள் இருக்கின்றன. நாங்கள் முன்வருகிறோம், இதற்கான ஒரு தளத்தை ஏற்படுத்தி இந்த பிரதான வேட்பாளர்களை அழைத்து அவர்களோடு ஒரு சம்பாஷணை அல்லது ஒரு விவாதத்தை நடத்தி விவரமாக குறித்து கேள்விகள் கேட்கப்பட்டு அவர்கள் அதற்கு சரியான பதிலை அவர்கள் கொடுக்கிறார்களா என்பதை மக்கள் ஆராயக்கூடிய விதத்திலே ஒரு பகிரங்க தளத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் இருவரும் முன்வருகிறோம் என்பதை அறிவிப்பதற்காகத்தான் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம்.